உங்கள் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நபரா நீங்கள். ஆனால் எவ்வாறு என்னால் சாதிக்க முடியும், என்னிடத்தில் தான் எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்லை என்று உனக்குள்ளேயே ஒரு குரல் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மற்ற சாதனையாளர்கிட்ட இருக்கிற போல எந்த ஒரு சக்தியுமே என்கிட்ட இல்லைன்னு புலம்பிக்கொண்டு கூட நீங்கள் இருக்கலாம். அப்படி என்றால் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஃபியர்லெஸ் தமிழா. இன்று நாம் பேசப்போவது இயற்கையாகவே நமக்குள்ள உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான சூப்பர் பவர் பற்றி தான். இந்த உலகத்துல இப்போ வரை சாதிச்ச சாதனையாளர்கிட்டையும் சரி, சாதிக்க துடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் கிட்டையும் சரி இருக்கிற ஒரு ரகசியமான சூப்பர் பவர் தான் தன்னம்பிக்கை. அந்த ஒரு சூப்பர் பவர் உன்கிட்டையும் இருக்கு. உன்னோட ஆள் மனசுல அந்த சக்தி உறங்கிக் கொண்டுதான் இருக்கு. அதை எப்போ நீ தட்டி எழுப்ப முயற்சிக்கிறியோ அப்போதான் உன்னோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உன்னோட வாழ்க்கையை மாற்ற நீ தயாரா இருக்கான்னா, எஸ் ஐ எம் ரெடி டு சேஞ்ச் மை லைஃப்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை முழுசா பாரு. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அல்லது தன்னம்பிக்கை என்றால் என்ன? தன்னம்பிக்கை என்பது உன்னை நீயே நம்புவது. உன்னோட வாழ்க்கையில உனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வரலாம், ஆனால் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சோதனைகள் வந்தாலும் அதை கடந்து வந்து ஜெயிக்க முடியும். எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி என்னைய வழிநடத்தும். என்னைய அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருப்பேன் என்று உன்னோட ஆள் மனசுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த குரல் தான் தன்னம்பிக்கை. இப்படி உன்னையே நீ நம்பும் பட்சத்துல உனக்குள்ள ஒரு மாயாஜாலம் ஏற்படுகிறது. அந்த மாயாஜாலம் தான் உன்னோட மாற்றத்தை உனக்குள்ள ஏற்படுத்துது. அந்த மாற்றம் தான் உன்னுடைய இலக்கு அடைகிறதுக்கு உனக்கு துணையா இருக்கு. Once you start to believe in yourself, magic starts happening. உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கும் அந்த நொடி இந்த பிரபஞ்சமே உனக்காக, உன் கனவுக்காக வேலை செய்ய தயாராகும். தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் போகும் பாதை தெரியாமல் தடுமாறி தன்னோட வாழ்க்கையை தோல்வியில தான் முடிக்கிறான். ஆனால் உன்னை நீ நம்பும் பட்சத்தில் இந்த உலகமே உன்னோட காலடியில வந்து விழும். சரி, இந்த தன்னம்பிக்கையை ஏன் சூப்பர் பவர் என்று சொல்றாங்க தெரியுமா? நீங்க எதை வேண்டுமானாலும் புதுசா கத்துக்கலாம். விடாமுயற்சியோடு செய்தால் கண்டிப்பா வெற்றி அடைவீங்க தான். ஆனால் தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு செயலை செய்தால் அது வெறும் வீண் முயற்சியா மட்டும்தான் இருக்கும். இங்க வெற்றி அடையணும்னா தன்னம்பிக்கை மிகவும் முக்கியமான ஒன்று. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இஸ் a சூப்பர் பவர். உன்னை இங்க யாருமே நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னை நீ கண்டிப்பாக நம்பியே ஆகணும். நம்புனாதான் நீ ஒரு சாதனையாளனாக மாறுவா. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல, கனவு காணுங்கள், ஆனால் நீங்கள் வெற்றியை கனவு காணும் முன் அதை முழு மனதோடு நம்புங்கள். நம்புனா மட்டும்தான் உன்னோட கனவு நிஜமான வடிவம் பெறும். தன்னம்பிக்கையோட தனது கனவுகளை துரத்தி ஓடி அந்த கனவுகள்ல வெற்றியடைந்த இந்திய மேதைகள் மூவரோட கதையை இப்ப நாம பார்க்கலாம். 1931 பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்துல தான் பிறந்தவர். பத்திரிகை விற்றுக்கொண்டே தனது கல்வியை முடித்தவர். நம்ம எல்லாரையும் போல அவரும் ஒரு பேக் பெஞ்சர் தான். ஆனால் கல்வியில அதிகமான ஆர்வம் கொண்டிருந்தவர். தனது கல்வியை முடித்து இஸ்ரோ சென்று இந்தியாவின் மிசைல் திட்டங்களை தூக்கி நிறுத்திய ஒரு பெருமையை அவரையே சார்ந்தது. இதனால் தான் நம் நாட்டில் மிசைல் மேன் என்று இன்றும் புகழின் உச்சத்தில் இருக்கிறார். அவரது கடின உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் அவரை இந்தியாவின் ஜனாதிபதியாக மாற்றியது. அதே போன்றுதான் இந்தியாவின் விண்வெளி வீரமங்கை என்று போற்றப்படும் கல்பனா சாவ்லா. 1961 சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவர் சிறு வயதிலிருந்தே விண்மீன்கள் மற்றும் விமானங்கள் மீது அதிக ஆர்வத்தோடு இருந்தவர். இந்த ஆர்வம் அவரை ஒரு தன்னம்பிக்கை கொண்ட நபராக மாற்றியது. தனது கடின உழைப்பால் நாசாவின் விண்வெளி விஞ்ஞானியாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு நபர். 1997 தனது முதல் விண்வெளி பயணத்தையும் 2002 தனது இரண்டாவது விண்வெளி பயணத்தையும் மேற்கொண்டவர். அவரது உழைப்பு மற்றும் கனவுக்காக அவர் செய்த தியாகம் உலகெங்கும் இருக்கிற பெண்களுக்கு இன்றும் ஊக்கப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் கபில்தேவ் அவர்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பஞ்சாப் பகுதியில் பிறந்த கபில்தேவ் தன்னோட குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகளையும் எதிர்த்து போராடியவர். தன்னம்பிக்கையோடு நாள்தோறும் பயிற்சி செய்து 1983 இந்தியாவுக்கே முதல் உலக கோப்பையை தந்த அற்புதமான வீரர். இந்த சாதனையாளர்கள் மூவர்கிட்டையும் இருக்கிற பொதுவான ஒன்றுதான் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும். தன்னை முழுசா நம்புறவனால எதை வேண்டுமானாலும் அடைய முடியும் என்றதுக்கு இவங்க ஒரு மிகப்பெரிய உதாரணம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னு தோணும். அதுக்கு காரணம் உன்னோட இருந்தவன் சாதிச்சிருப்பான். அதை பார்த்து உனக்கும் சாதிக்கணும்னு தோணலாம். இப்படி உங்களுக்கு தோன்றதுல தப்பு கிடையாது நண்பா. ஆனா தன்னம்பிக்கையோட முயற்சி செய்தா மட்டும்தான் நீயும் அந்த சாதனை பட்டியலில் ஒரு நபரா இடம் பிடிப்பா.
அதனால முதல்ல தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அதன் மூலமா உன்னோட வளர்ச்சிக்கான முதல் படியை இன்னைக்கே எடுத்து வை. உன்னோட ஆள் மனசுல உறங்கிக் கொண்டு இருக்கிற அந்த சூப்பர் பவரை வெளியே கொண்டு வா. இன்னும் ஏன் பயந்து ஒளிஞ்சு கொண்டிருக்கீங்க? வெளியே கொண்டு வந்து உங்களுடைய முயற்சியை எடுத்து வைங்க. சரி, இப்போ தன்னம்பிக்கைனா என்னன்னு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆனா தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்து கொள்வது என்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கலாம். நீங்க உங்களோட கடந்த காலத்துல மனசோட ஏதோ ஒன்றை செய்து அதுல சிறிதாக ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பீங்க. அதை ஒவ்வொரு நாளும் உனக்கு நீயே ஞாபகப்படுத்திக்கோ. இந்த ஒரு சிறிய முன்னேற்றம் தான் நாளைய தன்னம்பிக்கையோட விதையாக உனக்குள்ள உருவெடுக்கும். அதாவது சிறிய வெற்றிகள் தான் உன்னை மோட்டிவேட் பண்ணும். நீங்கள் உண்மையிலேயே யார் என்பதை உணருங்கள். அதாவது உங்களோட பலவீனங்கள் என்ன, உங்களோட திறமைகள் என்ன என்ற எல்லாத்தையும் அறிந்து முழு மனதோட உங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பியுங்கள். செல்ஃப் லவ் இஸ் த கீ ஃபார் யுவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். மிக முக்கியமான ஒன்று, உங்களை யாரோடையும் ஒப்பிடாதீங்க. நமக்குள்ள தன்னம்பிக்கை குறைகிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம் மற்றவங்களோட உங்களை நீங்க ஒப்பிட்டு பார்க்கறது தான். ஸோ லைஃப்ல இந்த தவறை மட்டுமே பண்ணிடாதீங்க. ஏனென்றால் நீ ஒரு தனித்தன்மையானவன். உனக்குள்ள இருக்கிற திறமைகள் தனித்துவமானது. உன்னோட இதயத்துல இருக்கிற அன்பு புனிதமானது. ஸோ ஏன் மற்றவங்க கூட உன்னை நீ கம்பேர் பண்ணிக்கிற? இப்படி கம்பேர் பண்ணும்போது நீ பலவீனமான மனுஷனாதான் மாறுவா. ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். பயத்தை எதிர்கொள்ள பழகிக்கோ. இதுதான் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது பயமில்லாமல் செயற்படுவதை விட பயத்தை மீறி செயல்படுவதே தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான மிகவும் முக்கியமான ஆயுதம். So get out from your comfort zone and do anything what you want. Your life is a masterpiece. உன்னால மட்டும்தான் உன்னோட வாழ்க்கையை தனித்துவமானதை மாத்திக்க முடியும். So make it better. உதாரணத்துக்கு உன்னோட இந்த வாழ்க்கை ஓவியத்தை போல. இந்த ஆர்ட்ல உன்னால மட்டும்தான் வண்ணங்களை சேர்க்க முடியும். சாதாரண ஒரு பென்சில் ஆர்ட்ல வண்ணங்கள் சேர்க்கும் போது அது ஒரு அழகான அற்புதமான படைப்பாக மாறி கண்களை கவருது. அப்படித்தான் உன்னோட வாழ்க்கையும். நீ நம்பலன்னா சாதாரண படமாக தான் இருக்கும். ஆனால் நீ நம்புனா அடுத்த நிமிஷம் அது ஒரு கலைப்படைப்பாக மாறும். அதற்கான கேள்வியும் அதிகமாகும். ஸோ வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் தன்னம்பிக்கையோட வாழுங்க. நீ யார் என்றதை இந்த உலகம் உன்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள தன்னம்பிக்கையோட முதலடியை எடுத்து வை. இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தா ஐ கேன் டூ இட்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்புங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இந்த முதல் முயற்சிக்கு உங்களால முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் ஃபியர்லெஸ் தமிழா. நன்றி, வணக்கம்.